நான் சென்னைக்கு வரும்போது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்து பையன், பெரிய படிப்பு படிக்க முடியாத வசதியில இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பையன். அங்கிருந்து சென்னைக்கு வேலை தேடி ஒரு 600 சம்பளத்துக்கு வேலைக்கு தேடி வந்தோம். ஒரு இடத்துல அண்ணா நகர்ல வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிறேன். கொஞ்சமா புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு. எப்பாவது சாயந்தரம் ஆனா புக்கு படிப்பேன், இந்த புக்கு அப்படின்னு. அந்த புக்கு படிக்கும் போது மட்டும் எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. வாழ்க்கையில வேலைக்கு போனா பெருசா சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, தொழில் செஞ்சா மட்டும் தான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேன். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும். லாஸ் ஆயிட்டு வெளியில வந்துட்டேன். பிசினஸ் பண்றது தெரிஞ்சிச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாது. வேலைக்கு போனா பெருசா வர முடியாதுங்கிறதுக்காக தான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். அப்ப இந்த பிசினஸ் விட்டுற கூடாது. என்ன பிசினஸ் பண்றது, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 4 டயர் உள்ள ஒரு தள்ளு வண்டி கடை தான் ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சமா தான் டெவலப் ஆனோம். டெவலப் ஆகி அடுத்து ஹோட்டல் ஆரம்பிச்சேன். மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி கிடைச்சது. ஹோட்டல் நான் மார்க்கெட்டிங்ல என்ட்ரானோன ஹோட்டல் எல்லாமே நிறைய லாஸ் ஆச்சு. ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஜீரோ ஆயிட்டேன். வீட்டுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், வாழ்க்கையில ஒண்ணு இந்த இடத்துல சாதிச்சு சம்பாரிச்சு ஒரு கார் வீடோட தான் இந்த கிராமத்துக்கு போகணும்.